ராயபுரத்துல இருந்து கேட்கிறாங்க. அவங்க பேர் தெரியல, ராயபுரம் மட்டும் போட்டிருக்கிறாங்க. எனக்கு சொந்தத்தில் திருமணமானது 17 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது குலா கொடுத்து விட்டேன். எனக்கு 3 குழந்தைகள். குழந்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பொறுப்பில் வளர்கிறார்கள். அவர்களுடைய உதவி ஏதும் இல்லை. ஆனால் அவர்கள் குழந்தைகளை பார்க்க விரும்புகிறார்கள். என் குழந்தைகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கும் உடன்பாடு இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களை போய் பார்க்க சொன்னேன். எனது பிள்ளைகள் விருப்பப்படவில்லை. எனது கேள்வி என்னவென்றால், என் பிள்ளைகளை நான் வற்புறுத்தி அனுப்ப வேண்டுமா, இல்லை விட்டுவிட வேண்டுமா? நான் சொந்தத்தில் திருமணம் செய்ததால் அந்த சொந்தத்தை பேணி காக்க வேண்டுமா, இல்ல குலா கொடுத்து விட்டோம் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒதுங்கி விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி என்கிற உறவு குலாவினாலோ அல்லது தலாக்கினாலோ பிரிந்து விடும், ரத்தாகிவிடும், அது உள்ளது. பெற்றோர் பிள்ளைங்கிற உறவு ஒருபோதும் ரத்தாகவே ஆகாது. அதனால அந்த உறவை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கடைசி வரைக்கும் அந்த உறவு இருந்து தான் ஆகணும். இப்போ கணவர் பொறுப்பேற்றுக்கல, மனைவி நீங்க தான் பொறுப்பெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு அறிவு என்னதான் இருந்தாலும் தகப்பன் தான் அவரை மதிச்சுதான் ஆகணும் என்கிற போதனைகளை நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதையும் தாண்டி அவங்க போகலாட்டி அது வேற விஷயம். ஏன்னு கேட்டா, பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன நடக்குன்னு கேட்டா, நீங்க சொல்வதற்கு உள்டாவா நடக்கிறது. இப்ப 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஒரு மனைவி இடத்துல பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா, இந்த மனைவி பிள்ளைங்களுக்கு எதை ஊட்டுறாங்கன்னு கேட்டா, இப்படி உங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான், அவன் ஒன்னும் பார்க்கல வைக்கல, நான் தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், எவ்வளவு சிரமப்படுறேன் பாரு, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு துன்ப துயரத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவங்க என்னன்னு போயிட்டார், அப்படி இப்படின்னு தந்தையின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து 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 பிள்ளைகளுக்கு பெற்றோர் தந்தை மீதான ஒரு வெறுப்பை உண்டாக்கிறாங்க. இது ஒரு பெரிய குற்றம். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இதை குறிப்பிட்டே அல்லாஹ் சொன்னான், லா துலார்ர வாலிதத்தும் பிவலதிஹா. எந்த ஒரு பெற்றோரும் அவங்களுடைய பிள்ளைகளை மையமாக வைத்து ஒரு துன்பத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படக்கூடாது. அப்படின்னா உங்க பிள்ளைங்களை சொல்லி பிள்ளைங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுற வேலைகளை எல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க என்ற கருத்துப்பட அல்லாஹ் பாடம் நடத்துறான். இப்ப நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம போக சொல்றோம், பிள்ளைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களை புரிய வைங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை சகித்துக் கொள்ளவும் அதை மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க. அல்லாஹ் அதுக்குரிய நன்மையை தருவான். அதை சொல்வதற்கு அவ்வளவு எளிதாக மனம் பெறாவிட்டாலும் கூட, ஏன்னா அவ்வளவு பெரிய கசப்புல நடந்திருக்கலாம், அது ஒரு வெறுப்பை தரக்கூடிய ஆளா மாறி போயிருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இதையெல்லாம் இந்த பண்புகளை எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதுக்குரிய பிரதிபலனை நம்ம அடைஞ்சே தீரும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணுங்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்படின்னா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ நாம பிறர் செய்த விஷயங்களை மண்டையில தூக்கி ஏத்திக்கிட்டு அதுக்கு எதிரான கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்காம அலட்சியப்படுத்தவும் மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் பெற்றோருக்கு தந்தைக்கு நெருக்கமாக செல்வதற்கு ஒரு வழிகாட்டுதலை உண்டாக்கி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய நன்மையான காரியமா தான் முடியும். நீங்க வலியுறுத்துங்க. அதையும் தாண்டி பிள்ளைங்க விரும்பலன்னு சொல்லி சொன்னா நீங்க குற்றவாளியாக மாட்டீங்க. அவங்க ஏன் வெறுக்கிறாங்க என்பதற்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நான் ஏன் இப்படி வெறுக்கிறேன், அதுக்கான காரணம், அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக கூடியதா விஷயமாக இருந்தால் அது ஓகே. இல்ல அவங்களும் அற்பமான காரணத்துக்காக வேண்டிதான் இது மாதிரி நின்னாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களும் மறுமையில போய் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால பிள்ளைங்க முடிவெடுக்கிற பருவம் அடைஞ்சவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழ்றதை பொறுத்த வரைக்குமே நபிகளார் எப்படி வழிகாட்டினாங்க, பிள்ளைங்க அவங்கள்ட்டே கேட்கறாங்க. பிரிஞ்சு போற நேரத்துல விவாகரத்து ஆகுது, எப்ப நீ எங்க போற, அப்பா கூட போறியா அம்மா கூட போறியா, பிள்ளைங்க எடுக்கிற டிசிஷன் ரசூலா ஒத்துக்கிட்டாங்க. அம்மா அப்பா கூட போறேன், அம்மா கூட போறேன், சரி போங்க அப்படின்னா ரசூலா. ஆனா அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரமாட்டீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க.